எனக்கு 10 நிமிஷம் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்குள்ள இருக்கிற ஆங்ஸைட்டியை வந்து நான் சிட்டா பறக்க வச்சிருவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கும் ஆசை தான். அது நடைமுறையில் நடக்குமான்னு கேட்டால் அது ஒரு கேள்விக்குறி தான். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்துட்டு ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு வார்த்தை ரொம்ப சேச்சுரேட்டடான ஒரு வார்த்தையாக இருக்குது. முன்னாடி யோசிச்சு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்ஸைட்டினா என்னன்னு யோசிச்சுட்டு இருந்த மக்கள் இப்போ வந்து பிறந்த குழந்தையிலேருந்து வயசான தாத்தா வரைக்கும் ஆங்ஸைட்டி, எனக்கு ஆங்ஷியஸாக இருக்குது, மேபி ஐம் ஜஸ்ட் அன் ஆங்ஷியஸ் பர்சன் அப்படின்ற மாதிரி ஒரு ஈஸியாக சரளமாக யூஸ் பண்ணுற ஒரு வார்த்தையாக ஆங்ஸைட்டி மாறிடுச்சு. ஆனால் இந்த குழப்பத்துக்கு நடுவில் ஆங்ஸைட்டின்றதுக்கு ஒரு தெளிவு எங்கேருந்து கிடைக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுவும் ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஸோ இந்த குழப்பத்தை தீர்க்கிறதுக்காக தான் நம்மளோட ஷோ, இந்த சும்மா பேசிகிட்டு இருக்க மாமா ஷோ இருக்குது. அண்ட் ரொம்ப நாள் கழித்து நான் உங்ககிட்ட யுவர் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் தெரபிஸ்ட் கதிர், கவுன்சிலிங் சைக்காலஜிஸ்ட் வந்திருக்கேன். அண்ட் யூ ஆர் வாட்சிங் சும்மா கண்டதை யோசிச்சுட்டு இருக்காத, நீ உன் மைண்டை டைவர்ட் பண்ணு, எல்லாமே உன் மண்டைக்குள்ள தான் இருக்கு, நீ தான் அதை வந்து பெருசாக்கிட்டு இருக்க. இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன ஆங்ஷியஸா இருக்குன்னு சொல்லும்போது கேட்டதா ஏதாச்சும் ஒரு இடத்துல ஞாபகம் இருக்கா? அதனால தான் இந்த எபிசோடே இன்னைக்கு. ஸோ இந்த ஆங்ஸைட்டின்றது நான் சொன்ன மாதிரி ரொம்ப சேச்சுரேட்டான ஒரு வார்த்தை. எப்படி டிப்ரெஷன், சூசைடுன்னு இருக்கோ அதே மாதிரி இது ஒரு சேச்சுரேட்டான வார்த்தை. சேச்சுரேஷன் நடக்கிறது தப்பு கிடையாது, ஆனால் அது கரெக்டாக சேச்சுரேட் ஆச்சுன்னா உண்மையிலே எல்லாருமே ஹாப்பி தான். ஆங்ஸைட்டி சுற்றி நிறைய மிஸ்இன்ஃபர்மேஷனும் நிறைய மிஸ்கன்செப்ஷன்ஸும் இன்னைக்கு இருக்கதான் செய்யுது. ஆங்ஸைட்டின்ற ஒரு வார்த்தைக்குரிய ஒரிஜினல் அர்த்தத்தை புரிஞ்சுக்காம ஸ்ட்ரெஸ்னா என்ன, ஃபியர்னா என்ன, ஆங்ஸைட்டினா என்ன, பிடிஎஸ்டினா என்னன்னு தெரியாம இது எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்கிறாங்க. சில பேர் பிடிஎஸ்டி ஆங்ஸைட்டி ஒண்ணுன்னு சொல்றாங்க, சில பேர் வந்து பிடிஎஸ்டி ஆங்ஸைட்டிக்கும் வந்துட்டு நிறைய சம்பந்தம் இருக்குன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நிறைய கேள்விகள் இருக்கு. இப்போ நான் சொன்ன क्वेश्चंसல சில விஷயங்கள் கரெக்டா இருக்கலாம், சில விஷயங்கள் தப்பா இருக்கலாம். அப்படி என்னன்றதை ஃபுல்லா புரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஆங்ஸைட்டியை எல்லாருமே ஒரு திங்கிங் ப்ராப்ளமா பார்க்குறாங்க. அதாவது உன் மைண்டில் எனக்கும் நீ தான் யோசிச்சுக்கிட்டு இருக்க கான்ஷியஸா, அதனால தான் வந்துட்டு உனக்கு இந்த மாதிரி படபடன்லாம் வருது, படபடப்பாக இருக்கிறது மட்டும்தான் ஆங்ஸைட்டி, வேற எதுவுமே ஆங்ஸைட்டி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தெரிஞ்ச நாலேஜுக்குள்ள வச்சு ஆங்ஸைட்டி டிஃபைன் பண்ண பார்க்குறாங்க. அஃப்கோர்ஸ் அது ஒரு ஸ்டார்ட்டாக இருக்கலாமே தவிர போக 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 நம்ம ஆங்ஸைட்டி பற்றி ஃபுல்லாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஒரு கண்டென்ட் பற்றியோ ஒரு சைக்காலஜி ரிலேட்டடான டாபிக் பற்றியோ இந்த மாதிரி ஃபுல்லாக அண்டர்ஸ்டாண்டிங்காக 100% ஃபேக்ட்ஸ், சயின்ஸு, அதோட ஹிஸ்ட்ரி பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சும்மா பேசிகிட்டு இருக்கேன் மாமாவோடைய சைடு ஏ இருக்குது. அதே மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஃபேக்ட் சயின்ஸ்லாம் வேணாம்ப்பா, எனக்கு அதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகும். எனக்கு என்ன விஷயம் அப்படின்னா உண்மையிலே ஒருத்தர் வந்து ஆங்ஷியஸாக இருக்காங்க, இல்லை டிப்ரெஸ்டாக இருக்காங்க, இல்லை பிடிஎஸ்டி கோத்ரூ பண்ணுறாங்க அப்படின்னா அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்கன்றது எனக்கு புரிஞ்சுக்கணும். ஆர் நானே அதை கோத்ரூ பண்ணுறேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன், நான் கொஞ்சம் அது என்னன்றதை எனக்கு புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா நம்மளோட சைட் பி இருக்குது. ஆங்ஸைட்டி மட்டும் இல்லை, ஆங்ஸைட்டி மாதிரி எல்லா டாப்பிக்கையும் உங்ககிட்ட வந்து உங்களுக்கு புரியுற மாதிரியான வார்த்தைகளை வந்து கொண்டு சேர்க்கறது தான் இந்த ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் தெரபிஸ்ட்குரிய வேலை. ஸோ அதனால நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ ஒரு காரை நீங்க ஓட்டிட்டு போறீங்க, இதை மட்டும் நீங்க இமேஜின் பண்ணிக்கோங்க. நான் ஒரு கார் ஓட்டுறதை வச்சு உங்களுக்கு கால்விங் அளவுக்கு நான் உங்களுக்கு சைக்காலஜி சொல்லி தரேன் பாருங்க. ஜோக் இல்லையா? இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஃபியர் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ நீங்க கார் ஓட்டிட்டே போயிட்டு இருக்கும்போது திடீர்னு குறுக்கால ஓட்டேன், ஒரு நாய் உள்ள வந்து பூந்துருச்சு. உங்களுக்கு என்ன நடக்கும்? தப்பான்னு நீங்க பயந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா டக்குன்னு பிரேக்க போடுவீங்க, இல்லை வண்டியை திருப்புவீங்க, ஏதாச்சும் பண்ணுவீங்க. கரெக்டா? இப்போ அந்த நாய் உள்ள வரும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் ஆயிருக்கு? அதுதான் பயம். ஸோ அந்த காரை நீங்க ஓட்டிட்டு இருக்கும்போது குறுக்கால அந்த நாய் வந்த உடனே டப்பால் நீங்க வந்து பிரேக் அடிச்சுட்டு அப்படியே டக்குன்னு வண்டி திருப்பின உடனே அந்த டாக் ஜஸ்ட் மிஸ்ல எஸ்கேப் ஆகி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இங்க பயம் முடிஞ்சுது. ஸோ பயம்னா என்ன அப்படின்னா பிரசன்ட்ல இமீடியட்டா ஏதோ ஒரு ட்ரிகர் இருக்கிறதுனால நீங்க பார்த்து பயப்படுறீங்க. அந்த ட்ரிகர் காணாம போன உடனே உங்களுக்கு அந்த பயம் போய் நீங்க நார்மல் ஸ்டேட்டுக்கு வந்துடுறீங்க. ஸோ இதுதான் ஃபியர். இப்போ நீங்க திரும்ப கார் ஓட்டிட்டு போயிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு என்ன அப்படின்னா ஆஃபீஸில் நீங்கள் ஒரு ஒர்க்கை முடிக்கல, அதனால உங்கள் மேனேஜர் கத்துவான்றது உங்கள் மைண்டில் ஓடிட்டு இருக்கு. வீட்டுக்கு போனால் லேட்டாக வந்து உங்கள் பொண்டாட்டி தொடப்பக்கட்டாலே அடிப்பாங்க அப்படின்ற ஒரு தாட்டம் உங்களுக்கு ஓடிக்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் சிஎஸ்கே மேட்ச் வேறு இருக்குது, அதில் சிஎஸ்கே ஜெயிச்சா தான் குவாலிஃபை ஆகும்னு இருக்கு. தலை தோனி ஆடுவாரான்னு உங்களுக்கு டவுட் இருக்கு. ஸோ இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் விஷயங்களை ஒரே நேரத்தில் நீங்கள் வந்து டிரைவ் பண்ணும்போதே நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க உங்கள் மைண்டில். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதுதான் ஸ்ட்ரெஸ். ஸோ என்னன்னா இப்போ ப்ரெசென்ட்ல ஒரு விஷயம் நடக்கலனாலும் உங்களுக்கு இங்க இருந்து தான் எனக்கு இந்த அன்ஈசினஸ் வருது, எனக்கு இந்த மாதிரி நான் ஃபீல் பண்றேன், அதுக்கு காரணம் இந்த மாதிரியான விஷயங்கள் தான், இந்த தாட் தான் அப்படின்னு உங்களால பின் பாயிண்ட் பண்ண முடிஞ்சுது அப்படின்னா அதுக்கு பேரு தான் ஸ்ட்ரெஸ். இப்போ ஆங்ஸைட்டினா என்ன? ஸோ இந்த கேள்விக்கு பதில் சொல்றதுக்கு மறுபடியும் நம்ம கார் ஓட்டிட்டு தான் போறோம். டேக் 3. ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் கார் ஓட்டிட்டு போறீங்க, சாயந்தரம் 5:30 மணிக்கு நீங்கள் ஆஃபீஸ்லேருந்து திரும்பி வந்துட்டு இருக்கும்போது குறுக்கால ஒரு நாய் வந்து பூந்துருது. நீங்கள் வந்து எப்படி அப்படி இப்படி ஜஸ்ட் மிஸ், சூப்பர். 2வது நாள் நீங்கள் வந்து மறுபடியும் ஆஃபீஸ்லேருந்து வண்டி ஓட்டிட்டு வரீங்க, அப்பயும் குறுக்கால ஒரு நாய் வரும். நீங்கள் மறுபடியும் ஃபியர் ஆகி அப்படி இப்படி 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 சொல்லிட்டு நீங்கள் பண்ணுறீங்க. ஓகே. 3வது நாள் நீங்கள் திரும்பி வண்டி ஓட்டுறீங்க,
மறுபடியும் குறுக்கால ஒரு நாய் வருது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஒரு 4-5 தடவை உங்களுக்கு நடந்துருது. 6வது நாள் நீங்கள் கார் ஓட்டும்போது காருக்குள்ளே நீங்கள் ஏறி உட்காரும் போதே உங்களுக்கு பதட்டமாக இருக்கும். நீங்கள் இந்த கூகுளில் சிம்டம்ஸ் ஆஃப் ஆங்ஸைட்டி அப்படின்னு அடிச்சிங்கன்னா இந்த ஹார்ட் பால்பிட்டேஷன்ஸ், ஃபாஸ்டர் ப்ரீதிங், ஷாலோ ப்ரீதிங், அந்த மாதிரி நிறைய வார்த்தைகள் வரும். அது எல்லாமே உங்களுக்கு லைட்டாக ஆர் ரொம்ப இன்டென்ஸாகவும் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதுதான் ஆங்ஸைட்டி. சரி, ஃபியர் இருக்குது, ஸ்ட்ரெஸ் இருக்குது, இப்படி ஆங்ஸைட்டின்னு சொல்கிறேன். எனக்கு இதில் ஆங்ஸைட்டினா என்னன்னு புரியலை அப்படின்னு சொன்னீங்கன்னா லெட் மீ எக்ஸ்பிளைன். ஸோ இப்போ உங்கள் பிரெயின் என்ன பண்ணும் அப்படின்னா, அது என்றைக்குமே ஒரு விஷயத்த லாஜிக் வச்சு புரிஞ்சுக்காது, லாஜிக் வச்சு அதை வந்து மெமரைஸ் பண்ணிக்காது. என்றைக்குமே பேட்டர்ன் வச்சு தான் அது புரிஞ்சுக்கும். உங்கள் லைஃப்பில் ஒரு விஷயம் திரும்ப 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 நடந்தால் அந்த பேட்டர்ன் உங்கள் மைண்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபிக்ஸ் ஆயிரும். அந்த பேட்டர்ன் உங்கள் மைண்டில் சில நேரம் ஸ்லிப் ஆக கூட வாய்ப்பு இருக்குது, ஆனால் உங்கள் பாடி அதை ஞாபகம் வச்சிருக்கோம். ஸோ நம்ம மைண்டும் பாடியும் நம்ம ரெனே டெஸ்கார்ட் சொன்ன மாதிரி ரெண்டுமே டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷயம்ன்றது நம்ம ஆல்ரெடி நமக்கு தெரியும். கரெக்டாக? ஸோ இப்போ நீங்கள் நம்ம 3rd செனாரியோவில் எடுத்த மாதிரி அதே காரை ஓட்டிட்டு போகும்போது 6வது நாள் காருக்குள்ளே ஒரு நாய் வந்து விழலைனாலும், ஆறு மனுஷன் வந்து விழலைனாலும், ஆறு எதுவுமே விழாமல் அது ஒரு காலியான ரோடாக இருந்தாலும் உங்களுக்கு ஆங்ஷியஸாக ஃபீல் ஆகும். ஏன்னா உங்கள் பாடி இஸ் ட்ரெயின்டு டு தட் பேட்டர்ன், யுவர் மைண்ட் இஸ் ட்ரெயின்டு டு தட் பேட்டர்ன். இந்த இடத்துல என்ன ட்ரைனிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நேரத்தில் அதாவது 5:30 மணிக்கு ஆஃபீஸ்லேருந்து வெளியில் வந்து வீட்டுக்கு நம்ம போகும்போது, கார் ஓட்டிட்டு போகும்போது நமக்கு அந்த இடத்துல ஏதோ ஒரு பாசிபிள் டேஞ்சர் இருக்கும் அப்படின்னு ஒரு தாட் உங்களுக்கு பேட்டர்னாக ஃபிக்ஸ் ஆயிருச்சு. ஸோ இங்கே தான் நமக்கு ஒரு பெரிய செக் வருது. ரியல் லைஃப்பில் உன் கண்ணு முன்னாடி உண்மையிலே நாய் வந்து விழலை, ஆனால் உனக்கு உள்ள என்னமோ பதட்டமாக இருக்குது, யூ கால் இட் அஸ் ஆங்ஸைட்டி. அது எப்படி, என்ன இது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இங்கே தான் ஒரு சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் உள்ள வரும். இதை பற்றி நம்ம சைட் பியில் இன்னும் நிறைய பேசுவோம். பட் இங்கே ஒரு சின்ன ஒரு கிளிம்ஸாக உங்ககிட்ட நான் சொல்கிறேன். நம்ம சொசைட்டி வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்கோம். அதாவது நீ இந்த லெவலுக்கு மேலே ஃபீல் பண்ணால் மட்டும்தான் யூ ஆர் உண்மையிலே கோயிங் த்ரூ சம்திங். ஆர் இந்த மாதிரி உன் லைஃப்பில் ஏதாச்சும் ஒரு பிரம்மாண்டமான ஒரு நெகட்டிவான ஒரு விஷயம் நடந்தால் மட்டும்தான் யூ ஆர் அலோட் டு ஃபீல். அப்படி இல்லைன்னா நீ தாண்டா தேவையில்லாம யோசிச்சுக்கிறே, நீ தாண்டா அதை பெருசாக சீன் ஆக்கிட்டு இருக்க, நீ தாண்டா ட்ராமாட்டிக்காக இருக்க, ஸ்டாப் பீங் ட்ராமாட்டிக் மேன் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட வந்து சொல்லிடும். ஆல்ரைட், இதை நம்ம வச்சுப்போம். சைட் பியில் இதை பற்றி இன்னும் நிறைய பேசுவோம். இதை நான் ஏன் இங்கே சொன்னேன் அப்படின்னா, ஸோ இப்போ உங்கள் மைண்டுமே யோசிச்சுக்கிட்டே இருக்கும். ஓகே, அங்கேயும் நான் இல்லை, என் கண்ணு கெட்டின தூரம் வரைக்கும் ஒரு வண்டிகார கூட இல்லை, இருந்தாலும் எனக்கே ஆங்ஷியஸாக இருக்கு அப்படின்னு அது யோசிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ இவங்க கிட்ட போய் நீ ஏன் தேவையில்லாமல் சீன் போட்டிருக்க, நீ ஏன் தேவையில்லாமல் யோசிச்சுக்கிட்டு இருக்க, நீ தான் அதை உட்காந்து தேவையில்லாமல் ஓவராக யோசிச்சுட்டு இருக்க அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா, பேசிக்காக ஆங்ஷியஸாக இருக்கிற பர்சனை நாம் மட்டம் தட்டுறோம். ஏன்னா அவங்க ஃபீல் பண்ணுறத நம்ம இன்வாலிடேட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க பிரெயின்லேயே, அவங்க மைண்ட்லேயே அவங்க ஆல்ரெடி அவங்கள கொஸ்டின் பண்ணிட்டுருக்காங்க. சுற்றி எதுவுமே இல்லை, அப்புறம் எதுக்குடா நீ தேவையில்லாமல் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த அவங்க வந்து கொஸ்டின் பண்ணிட்டு இருக்கும்போது, அதை நீங்கள் இன்னும் வேலிடேட் பண்ணுற மாதிரி நீங்கள் போய் தம்பி அங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை, ப்ரெசென்ட்டில் எதுவுமே இல்லை, நீ எதுக்கு தேவையில்லாம உட்காந்து சீன் போட்டுட்டு இருக்கேன்னு கேட்டிங்கன்னா, யூ ஆர் இன்வாலிடேட்டிங் தேர் ஃபீலிங்ஸ். அதனால தான் அவங்க கிட்ட நீங்கள் இந்த மாதிரி சொன்னீங்கன்னா தே ஃபீல் ஹர்ட். ஸோ ஆங்ஸைட்டி சுற்றி நீங்கள் இம்பார்ட்டண்ட்டாக யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விஷயம், ஆங்ஸைட்டி ஆல்வேஸ் திங்ஸ் அபவுட் யுவர் ஃபியூச்சர். ஃபியூச்சரில் இந்த ஆபத்து வந்துருமோ, ஃபியூச்சரில் இந்த பிரச்சனை வந்துருமோ, ஸோ அதே மாதிரி ஃபியூச்சரில் நடந்துருமோன்னு சொல்லிட்டு ஆங்ஸைட்டி இஸ் ஆக்சுவலி ட்ரைங் டு ப்ரொடெக்ட் யூ. ஸோ ஆங்ஷியஸாக இருக்கிற ஒரு பர்சனுக்கு ப்ரெசென்ட்ல தான் அந்த ஒரு ட்ரிகர் இருக்கணும். ஆர் ஏன் அந்த ப்ரெசென்ட்ல இருக்கிற ஒரு ட்ரிகர் அது உண்மையிலே இருந்தாலும் அது கண்ணுக்கு தெரிஞ்ச மாதிரி தான் இருக்கணுன்ற அவசியமே கிடையாது. ஸோ இப்போ நான் ஸ்டியரிங்கை பிடிக்கும் போது என்ன எனக்கு ஃபீல் இருக்குதோ, அந்த ஸ்டியரிங்கோட ஃபீல் இருக்குதோ, இதே மாதிரி தானே நான் முன்னாடி ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து ஸ்டியரிங்கை பிடிக்கும் போது நாய் குறுக்கால வந்துச்சு, அது அவ்வளோ பெரிய இஷ்யூ ஆச்சு. இதே மாதிரி தானே மல்டிபிள் டைம்ஸ் நடந்துச்சு. ஸோ இந்த தடவையும் நான் பிடிக்கும்போது ஒருவேளை நாய் உள்ளே வந்துருச்சுன்னா அப்படின்னு வாட் இஃப் கொஸ்டின்ஸாக கேட்டு உங்கள் பாடியை அது ஒரு சர்வைவல் மோடுக்கு போட்டுரும். இதை இன்னும் உங்களுக்கு ஈஸியராக எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா, அதே காரை நீங்கள் டேக் 4 தான், அதே காரை நீங்கள் ஓட்டிட்டு போகும்போது டபால்னு உங்களை அறியாமையே உங்கள் பாடி ரியாக்ட் பண்ணி எமர்ஜென்சி பிரேக் அடிச்சிருது. எமர்ஜென்சி பிரேக் அடிச்சுட்டு அந்த வண்டி புரண்டுக்கிட்டு இருக்கும்போது தான் நீங்கள் யோசிக்குப்பீங்க, ஆமாம் நான் ஏன் இப்போ எமர்ஜென்சி பிரேக் அடித்தேன் அப்படின்னு நீங்கள் யோசிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க. இதுதான் ஆங்ஸைட்டி. ஸோ அந்த எமர்ஜென்சி பிரேக் அடித்து உங்கள் பாடி வந்து உங்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், நம்மளை சுற்றி ஏதோ ஒன்று நடக்க போகுது அதனால் நான் வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எமர்ஜென்சி பிரேக் தூக்குது தெரியுமா, அந்த எமர்ஜென்சி பிரேக் அடிக்கிறது தான்
இஸ் கால்ட் அஸ் ஆங்ஸைட்டி. ஸோ ஆங்ஸைட்டி அப்படின்ற ஒரு விஷயம் உங்கள் பாடி ரியாக்ட்ஸ் ஃபர்ஸ்ட், அதுக்கப்புறம் உங்களோட மைண்ட் திங்ஸ் லேட்டர். ஸோ உங்கள் பாடி ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணி அந்த ஆங்ஸைட்டி சிம்டம்ஸாக பதட்டமாக இருக்கிறது, ஷாலோ ப்ரீத்திங்கு, உங்களுக்கு ஹார்ட்டுக்கு லப்டப்னு வேகமாக அடிக்கிறது, வேர்க்கிறது, கை நடுங்கிறது, அந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து உங்கள் பாடி ஆல்ரெடி ரியாக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்கள் மைண்டு பொறுமையாக அதை வந்து ரேஷனலைஸ் பண்ண பார்க்கும், அதை லாஜிக்கலாக எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்கும். ஆனால் இருக்காது. ஏன்னா உங்களை சுற்றி பார்த்தா ரோடு காலியாக இருக்குது, நாய் எதுவுமே சுற்றி இல்லை, பட் ஏன் எனக்கு இன்னும் பதட்டமாக இருக்குன்ற அந்த கன்ஃபியூஷன் உங்களுக்கு இருக்கிறதுனால என்றைக்குமே உங்கள் பாடி தான் ஃபஸ்ட்டு ரியாக்ட் பண்ணுமே தவிர அதுக்கப்புறம் தான் உங்கள் மைண்டுக்கு ஆங்ஸைட்டியாக இருக்குது அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு புரிய வரும். சரி, இவன் என்னமோ வந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுது, வாட் இஃப் ஃபியூச்சரில் ஏதோ நடக்க போகிறத நினச்சி உங்கள் பாடி ப்ரொடெக்ட் பண்ணுறது தான் ஆங்ஸைட்டின்னு சொல்கிறான் அப்படின்னு கேட்குறீங்கல்ல. அதுக்கும் இதுக்கும் என்ன சம்மந்தம்னு உங்கள் மைண்டில் சில நேரம் தோன்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதுக்கு இப்போ பதில் நான் உங்களுக்கு சொல்கிறேன். சர்வைவல் அப்படின்றது நம்மளுடைய எவல்யூஷனில், பரிணாம வளர்ச்சியில் ஒரு முக்கியமான அங்கம். என்ன அப்படின்னா, நீங்கள் சார்ல்ஸ் டார்வினுடைய தியரி ஆஃப் எவல்யூஷன்லையுமே சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருப்பாரு. ஸோ எவல்யூஷன் வைஸ் நம்ம அலர்ட்டாக இருந்தால் மட்டும்தான் நம்ம வந்து சர்வை பண்ண முடியும். சர்வை பண்ணால் மட்டும்தான் நம்ம இவால்வ் ஆக முடியும் அப்படின்றது இஸ் அன் எஸ்டாப்ளிஷ்ட் ஃபேக்ட். ஸோ முன்னாடி இருக்கிற காலகட்டங்களில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ரியல் டேஞ்சர்ஸ், அதாவது நீங்கள் வந்து தங்குறதுக்கு உங்களுக்கு வீடு இருக்காது. அதாவது நான் சொல்கிறது ஆதி காலத்து மக்களுக்கு சொல்கிறேன். ஸோ அவங்களுக்கு தங்குறதுக்கு வீடுன்றது இருக்காது. திடீர்னு இடி மழை அப்படின்னு சொல்லிட்டு நேச்சர் இருக்கும். ஆர் திடீர்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஏதாச்சும் ஒரு அனிமல் வந்து உங்களை வந்து கடிச்சு சாப்பிட்ரும் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள், பயங்கள் இருந்ததுனால, நிறைய விஷயங்கள் உங்களுக்கு வந்து டேஞ்சர்ஸ் இருந்ததுனால அந்த இடத்துல உங்களுக்கு ஆங்ஸைட்டி ரியலி டிட் ஹெல்ப் இன் ஆர்டர் டு ஹெல்ப் வித் தி எவல்யூஷன். இப்போ இருக்கிற காலகட்டத்தில் அப்ட்ராக்ட் டேஞ்சர்ஸாக நிறைய டேஞ்சர்ஸ் இருக்குது. அதாவது எக்ஸ்பெக்டேஷன்ஸாக இருக்கட்டும், ஃபியூச்சர் பற்றின டவுட்ஸாக இருக்கட்டும், ஃபெயிலியருக்கான ஒரு பயமாக இருக்கட்டும், ஆர் நம்மளை சுற்றி இருக்கிறவங்க நம்மளை ஜட்ஜ் பண்ணிடுவாங்களா அப்படின்ற ஒரு விஷயமா இருக்கட்டும், ஆர் நீங்களே உங்களை ஜட்ஜ் பண்ணியிருப்பீங்களா அப்படின்றத ஒரு விஷயமா இருக்கட்டும். இந்த மாதிரி நிறைய அப்ட்ராக்ட் டேஞ்சர்ஸ் இருக்குது. ஸோ நம்ம இதை பற்றி இன்னும் சைட் பியில் நல்லா பேசலாம், நிறையா பேசலாம். ஏன்னா நிறைய ஆங்ஸைட்டி சுற்றி இருக்கிற மக்கள்னாலேயோ, சுற்றி இருக்கிற பீப்புள்னாலேயோ, இந்த சமூகத்தினாலேயோ இல்லை. ஆனால் இந்த சமூகம் நம்மளை இப்படி பார்த்துருமோன்ற ஒரு செல்ஃப் டாக்னால தான் வந்து ஆங்ஸைட்டி நிறைய பேருக்கு இருக்குது. We will talk about it in side B. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த சேனலை. ஸோ ஃபைனலாக உங்ககிட்ட ஒரு விஷயம் மட்டும் இந்த எபிசோடில் சொல்லி நான் முடிக்கிறேன். என்ன அப்படின்னா, ஆங்ஸைட்டி இஸ் நாட் ஃபியர், ஆங்ஸைட்டி இஸ் நாட் லேசினஸ், ஆங்ஸைட்டி இஸ் நாட் சேட்னஸ், ஆங்ஸைட்டி இஸ் நாட் ஜஸ்ட் அ திங்கிங் ப்ராப்ளம், அண்ட் அட் த லாஸ்ட் anxiety is not a weakness. Okay, ஸோ இந்த இடத்துல இந்த எபிசோட நான் முடிக்கிறேன். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஏதாவது கிரிட்டிசிசம்ஸ் இருக்குது, இல்லாட்டி ஏதாச்சும் உங்களுக்கு கமெண்ட்ஸ் இருக்குது, அது எனக்கும் இந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னு உங்களுக்கு தோணுச்சு அப்படின்னா நம்மளுடைய கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அப்படி இல்லாட்டி நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் இருக்குது, நம்மளுடைய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, எதுலனாலும் நீங்கள் போடுங்க. we can definitely have a healthy conversation அங்கே. அஃப்கோர்ஸ் திஸ் இஸ் a safe space. யாரும் உங்களை ஜட்ஜ் பண்ண போகிறது இல்லை, யாருமே உங்களை எதுவுமே பண்ண போகிறது கிடையாது. அப்படி இருந்தாலும் நாங்கள் பார்த்துக்கிறோம். அண்ட் இந்த ஃப்ரைடே 27th of February 2026 7 PM நம்ம டைம் அப்போ ஆங்ஸைட்டியோடைய சைட் பி வரும். மேபி கொஞ்சம் ஹெவியாக இருக்கலாம், மேபி கொஞ்சம் ட்ரிகரிங்காக இருக்கலாம். ஏன்னா ஆங்ஸைட்டினா இப்படி தான் இருக்கணும் அப்படின்னு இந்த சமூகம் ஒரு விஷயம் வச்சிருக்கு தெரியுமா. அதை பற்றி நான் பேச போகிறதும் கிடையாது, அதை போட்டு நான் அடிக்க போகிறதும் கிடையாது. உங்ககிட்ட ஆங்ஸைட்டினா உண்மையிலே எப்படி இருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த தான் நான் வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறேன். ஸோ மேபி யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் செல்ஃப் பெட்டர். உங்களுக்கு அந்த எபிசோட் முக்கியம் அப்படின்னு நினச்சிங்கன்னா வெயிட் பண்ணுங்க. 27th of February I'll be there with you. So until then, this is your friendly neighborhood therapist Kadir signing off. #a better today.